பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 21 முதல் 26 முடிய. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ தம் சகோதரியையோ முட்டாளே என்று தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றார். அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். எதிரிகளை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்ற ஆண்டவரே, இந்த நாளையும் நீர் ஆசீர்வதித்து அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து எங்கள் உள்ளங்களில் பிரிவினைகள் இருந்தாலும், எங்கள் இல்லங்களில் பிரிவினைகள் இருந்தாலும், எங்கள் திருச்சபைகளில் பிரிவினைகள் இருந்தாலும், உலகம் முழுவதிலுமாக இருக்கின்ற திருச்சபைகளிலே பிரிவினைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து ஒன்றிணைப்பை கொண்டு வருவேன் என்று எங்கள் எல்லோருக்கும் வாக்கு கொடுக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த உங்களுடைய வாக்கை சிந்திக்கும் இந்த நல்ல நேரத்திலே அடியனை முழுமையாக நீர் மூடி மறைத்து நீரை வெளிப்பட்டு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி அதன்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட அடியார்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம் அனைவரையும் அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே பிரிவினைகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றாக இருங்கள் என்று நம்மை ஒன்று சேர்க்க நினைக்கும் ஒரு அருமையான நாள். இந்த நாளை நமது திருச்சபை எக்குமெனிக்கல் சண்டே, அதாவது ஒன்றிணைப்பு ஞாயிறு என்று கொண்டாடுகிறது. ஒன்றிணைப்பு ஞாயிறாக கொண்டாடப்படும் இந்த நல்ல நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருளானது நீதிக்கும் அமைதிக்குமான ஒருமைப்பாடு. நீதிக்கும் அமைதிக்குமான ஒருமைப்பாடு.
ஒருங்கிணைப்பு என்று சொல்லும் பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் 24ஆம் நாளிலிருந்து வாரம் என்று சொல்லுகின்றோம். இல்லை என்றால் சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள நாட்களை ஒன்றிப்புக்கான உலக மன்றாட்டு வாரமாக கொண்டாடப்படுகிறது. ஒன்றிப்புக்கான உலக மன்றாட்டு வாரமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஒன்றிப்புக்கான வாரமாக கொண்டாடப்படும் இந்த நாளை இந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் ஏறெடுத்து செய்ய முடிந்தால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் இந்த வாரத்திலேயே நாம் இன்னொரு பெருவிழாவை கொண்டாடுவோம். அதாவது பேதுரு, பரிசுத்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே, என் தேவனே, உயிருள்ள தேவனின் திருக்குமாரன் நீர் என்பதை அறிக்கையிட்ட பெருவிழாவை கொண்டாடுவோம். அந்த நாளிலும் ஜெபிக்கலாம். அடுத்தது 25ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதியிலே பரிசுத்த பவுல் சவுலாக இருந்து பவுலாக மனம் மாறிய நாள், கன்வர்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாட்களிலும் 3 நிலையிலும் நாம் இந்த ஒன்றிப்புக்கான உலக மன்றாட்டு வாரத்தை கொண்டாடலாம். இதில் 1914ஆவது வருடம் வருடத்திலே 4வது வாரம் இந்த கவுன்சில், நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா என்ற ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அந்த கவுன்சிலின் முக்கிய நோக்கமே திருச்சபைகள், பிரிந்து கிடக்கின்ற திருச்சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். பிரிந்து கிடக்கின்ற திருச்சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று பிரிந்த பிறகு நாம் ஜெபிக்க முயற்சி செய்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம், நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மோட்டோ என்று சொல்வார்கள், that they all may be one, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று யோவான் எழுதின நற்செய்தியிலே 17வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் ஏறெடுக்கின்ற ஜெபம் அந்த 17வது அதிகாரம் முழுவதுமே. அந்த 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கின்ற ஜெபங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று அவர் இந்த உலகிலே வாழ்ந்த நாட்களிலேயே திருச்சபை என்று ஒன்று உருவாவதற்கு முன்னாலேயே திருச்சபை என்று ஒன்று உண்டானால் அந்த திருச்சபையிலே பிரிவினைகள் ஏற்படக்கூடும், அந்த பிரிவினைகள் இல்லாது எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தந்தையிடம் மன்றாடுகின்றார். அதே ஜெபத்தை நிறைவேற்றுவது நமது கடமை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஏசாயா முன்குறித்து வெளிப்படுத்தினார். அந்த முன்குறித்து வெளிப்படுத்திய காரியம் இன்று நிறைவேறியது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே
அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் நம்மால் நிறைவேற்றப்பட வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளால் நிறைவேற்றப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த நல்ல நாளிலே எக்குமெனிக்கல் சண்டே, ஒன்றிணைப்பு ஞாயிறு என்று நாம் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் கொண்டாடும் காரியத்தை நமது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த மன்றாட்டின் முக்கிய நோக்கம், இந்த NCCI என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தின் அமைப்பின் நோக்கம் என்ன என்றால், திருச்சபைகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதுவும் எதன் அடிப்படையிலே ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றால், அன்பின் அடிப்படையிலே ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உலகம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஒன்றிப்பு வழியாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். இன்று திருச்சபை அந்த முயற்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1947 வருடம் நாம் எல்லோரும் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை உருவான நாளை கொண்டாடுகின்றோம். அதன் பிறகு இந்தியாவில் உள்ள தென்னிந்திய திருச்சபை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள திருச்சபையில் அனைத்துமே இணைந்து இந்திய திருச்சபை என்று செயல்பட வேண்டும் என்று இந்த ஒன்றிணைப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஒன்றிணைப்பு என்ற பெயரிலே நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம், அந்த முயற்சியை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்படுகின்றது. எதனால் என்றால், ஜபத்திலே சொன்னது போல நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒன்றிப்பு இருக்க வேண்டும், ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒன்றிப்பு இருக்க வேண்டும், ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒன்றிப்பு இருக்க வேண்டும். அந்த ஒன்றிப்பு ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்படும் பொழுது எல்லா திருச்சபைகளிலும் அந்த ஒன்றிப்பு ஏற்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய ஒரே திருச்சபை, ஆதி திருச்சபை உருவாகும். அந்த ஆதி திருச்சபை உருவாவதற்கு நமது மத்தியிலே எத்தனையோ பிரிவினைகள் காணப்படுகின்றன, பிளவுகள் ஏற்படுகின்றன. அந்த பிளவுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது சொந்த இரத்த உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற பிரிவினைகள். யாக்கோபின் பிள்ளைகள் 2 பேரை பற்றி, 2 குரூப்பை பற்றி நாம் இன்று முதல் வேத பாடத்திலே படிக்க கேட்டோம். யாக்கோபின் பிள்ளைகள், இரத்த உறவுகள். அவர்கள் 12 பேர் இருந்தார்கள். 12 கோத்திரங்களும் 12 கோத்திரங்களுக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாலும் தேனும் ஓடும் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கொடுக்கப்பட்டிருந்த தேசத்திலே சாலமோன் அரசர் ஆட்சி செய்த நாட்கள் வரை ஒரே அரசாக இருந்த அந்த அரசானது சாலமோனுக்கு பிறகு 2 அரசாக, 2 நாடுகளாக பிரிவினை ஏற்பட்டது. அதிலே யூதா தேசம் என்பது ஒன்று, அடுத்தது எப்ராயிம், யோசேப்பின் பிள்ளைகளாகிய எப்ராயிம், மனாசே அவர்களுடைய பெயரிலே ஒரு பிரிவும் ஏற்பட்டு ஒரே நாடானது 2 நாடாக பிரிந்தது மட்டுமல்லாமல், பிரிந்து அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே, அந்த பிரிவினைக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களுமே ஆண்டவருடைய சித்தத்திற்கு மிகவும் விரோதமான காரியங்களை அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிரான காரியங்களாக இருந்தது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக இருந்த காரணத்தால் ஆண்டவர் அவர்களை மீண்டும் சிதறடிக்கின்றார்.
முதலில் அவர்கள் எகிப்து தேசத்திலே பஞ்சம் பிழைக்க சென்றவர்கள் அங்கே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த பஞ்சம் பிழைக்க போய் அடிமைகளாக இருந்து அந்த நாட்களில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஒன்றாக இருந்தும் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதால் ஆண்டவர் மோசையின் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகின்றார். மீட்டெடுத்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த பாலும் தேனும் ஓடும் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் அவர்களிடையே பிரிவினைகள் ஏற்படுகின்றன. அந்த பிரிவினைகளுக்கு பிறகு அந்த பிரிந்தவர்கள் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த ஆச்சரியமான முறையில் கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவரை மறந்து அவருடைய வழிகளுக்கு எதிரான வழிகளிலே, அவருடைய சித்தத்திற்கு எதிரான வழிகளிலே நடந்து கொண்டிருந்த காரணத்தால் ஆண்டவர் அவர்களை மீண்டும் அந்த நாட்டிலிருந்து சிதறடிக்கின்றார். சிதறடிக்கப்பட்ட மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. அந்த அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே எசேக்கியேலும் அவர்களோடு கூடவே இருக்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே ஆண்டவர் அவரோடு பேசி அவர் மூலமாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார். யூதா குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள். அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரே தேசமாக மாற்றப்பட வேண்டும். மீண்டும் ஒரே அரசனின் ஆட்சியிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கின்றார். 2 கோல்களை கையில் எடு, ஒன்று யூதாவுக்குரியது, இன்னொன்று எப்ராயிமுக்கு உள்ளது என்று எழுது. இதன் மூலமாக நீர் என்ன சொல்ல வருகின்றீர் என்று மக்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று அவர்களுக்கு எடுத்துரை என்று சொல்லுகிறார். எடுத்துரைக்கப்பட்ட பிறகு நாம் எசேக்கியேல் மூலமாகவே இன்னொரு தீர்க்க தரிசனத்தில் கேட்கின்றோம். உலர்ந்த எலும்புகள் என்ன ஆனதா? உயிர் பெற்றெழுந்தது. உலர்ந்து கிடந்த எலும்புகள் எல்லாமே ஆண்டவருடைய செயலால், ஆண்டவருடைய திருவாக்கினால் அவைகள் உயிர் பெற்றெழுந்தன என்று சொல்லப்படுகிறது. இந்த நல்ல நாளிலே எக்குமெனிக்கல் சண்டே என்று கொண்டாடப்படும் இந்த ஒன்றிணைப்பு ஞாயிறிலே இந்த வேத பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் முக்கிய நோக்கம், அந்த இஸ்ரேல் மக்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக இருந்தவர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள். அவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன் வருகின்றார். இணைப்பதற்காக எசேக்கியேல் மூலமாக திருவாக்கு அருளுகின்றார். அருளப்பட்ட திருவாக்கு நிறைவேறுகின்றது. அவர்கள் எல்லோரும் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்ப வருகின்றார்கள். ஒரே தேசமாக ஒரே அரசனின் கீழ் வாழ்ந்து வாழ்ந்தார்கள். இது ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ட், வரலாற்று பூர்வமாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான காரியம். பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்ந்த 2 தேசத்து மக்கள் தங்களுடைய தேசத்திற்கு வந்து ஒரே தேசமாக மாறி ஒரே அரசனின் கீழ் வாழ்ந்தார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த நல்ல காரியத்தை இந்த நல்ல நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகின்ற முக்கிய நோக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய அப்போஸ்தலர்களால், உருவாக்கப்பட்ட திருச்சபை, கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தையை கூட தெசலோனிக்கேயர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த ஒரு பெயர். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அன்றிலிருந்து திருச்சபை கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே உருவாகி ஆதி திருச்சபை என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அநேகம் பிரிவினைகள் தானாக உருவாகின்றது.
மேற்கத்திய திருச்சபை, கிழக்கத்திய திருச்சபை என்றெல்லாம் பிரிவினைகள் ஏற்பட்டு சீர்திருத்த திருச்சபைகள் உருவாகி இன்று நாம் சொல்ல போனால் இந்த சீர்திருத்த திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களே அவரவர் தன்னுடைய சித்தத்தின் தன்னுடைய விருப்பத்தின்படி எத்தனையோ கிளை சபைகளை, கிளை சபை என்று சொல்லக்கூடாது, அவருடைய சொந்த திருச்சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பிரிவினைகள் வந்திருக்கின்றன. இஸ்ரேல் மக்கள் யூதா எப்ராஹிம் தேசம் என்ற பெயரிலே பாபிலோனில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர்கள் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள், இணைக்கப்பட்டார்கள். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த ஜெபம் நிறைவேற்றப்படுவதற்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் தந்தையால் அங்கீகரிக்கப்படுகின்றோம். அவருடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்படுகின்றன நம்முடைய மக்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மத்தியிலே எத்தனையோ பிரிவினைகளை காண செய்கின்றார்கள், காண செய்திருக்கின்றோம். இந்த பிரிவினைகள் எல்லாம் நிகழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் வருகின்றது, அந்த நாளிலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைக்கப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நிறைவேற்றப்படும். அந்த ஜெபம் நிறைவேற்றப்படுவது என்று சொல்ல போனால், நிறைவேற்றப்படுவதற்கு நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பணித்தளத்திலே பணி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பணித்தளத்திலே பணி செய்ய வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக நாம் பணி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்லுகின்ற அவருடைய வார்த்தைகளால் நமக்கு சொல்லப்படுவது என்ன என்றால், கொலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மூதாதையருக்கு முன்னால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அது எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனா, யாத்ராகமத்தில் சொல்லியிருக்குது. யாத்ராகமத்தில் 20:13 படிக்கல, கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தது உபாகமத்தில் 15வது அதிகாரம் 17வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் அந்த விடுதலை, அந்த யாத்திராகமத்திலே கொடுத்த வார்த்தைகளை, கட்டளைகளை ஆங்காங்கே நினைவு கூறுகின்றார்கள். அந்த நினைவு கூறுகின்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையிலே வாயினால் மொழிகின்றார். கொலை செய்யாதே என்று முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவதோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் 22வது வசனத்தின் படியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகின்றவன் ஹைகோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கப்படுவான். மூடனே என்று சொல்லுகிறவன் தந்தையால் தீர்ப்பிடப்படுவான். தந்தையால் தீர்ப்பிடப்பட்டு எரி நரகத்திற்குள் தள்ளப்படுவார். கொலை செய்யாதே என்பது ஒன்று. ஆனால் அதற்கு முன்பாக நான் சொல்வது என்ன என்றால், உன் சகோதரன் மீது கோபம் கொள்வதே தவறு. உன் சகோதரன் மீது கோபம் கொள்வதே தவறு. கோபம் கொள்வதோடு மட்டும் கோபம் கொண்டதால் அவனை முட்டாளே என்று சொல்வதும் இன்னும் அவனை பழிவாங்குவது போல. இந்த கோபம் கொள்வது, அவனை முட்டாள் என்று சொல்வது, வீணன் என்று சொல்வது, இவைகள் எல்லாமே இந்த கோபத்தின் விளைவுகள். அந்த கோபத்தின் விளைவுதான் கடைசியாக சொல்ல போனால் கொலை செய்வது. கொலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த முடிவான காரியத்திற்கு வேறாக இருக்கின்ற காரியத்தை
ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கோபம் கொள்ளாதே, கோபம் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். எபேசியர் 4வது அதிகாரத்துல எபேசியர் 4:26 படிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். கோபம் கொண்டாலும் கோபம் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் மக்கள் மத்தியில் மனுஷன் தான், அவனுக்கு கோபம் வர்றது உண்மைதான், வரத்தான் செய்யும். அப்படியே நீ கோபம் கொண்டால் கூட பவுலடிகளார் அந்த ஆண்டவர் இயேசுசாமியோட ஒரு கடுமையான வாக்கை கொஞ்சம் தளர்த்தி கொடுக்குறார். கோபம் கொண்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, அந்த கோபம் உன்னை பாவியாக்குவதற்கு வழிவிட்டு விடாதே என்று பவுலடிகளார் சொல்ல வருகின்றார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்த அப்பா ஒருத்தர், அவருடைய பிள்ளைகள் 2 பேர் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பேரும் அதான் சொல்லுவாங்களே, நம்ம தமிழ்ல அருமையான ஒரு பழமொழி சொல்றோம். என்ன சொல்றோம்? அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட சகோதரர்களுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் விரோதமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் நடக்கின்றது. ஊர்காட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மண்வெட்டி இடத்துக்காக கொலை செய்யறவன் எத்தனை பேர் இருக்கும். ஒரு மண்வெட்டி இடம், ஒரு மண்வெட்டிக்கு போதுமான ஒரு அடி இடத்துக்காக எத்தனையோ கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் கோபம். இப்ப அண்ணன் தம்பிக்கு இந்த 2 பேர் மத்தியில ரொம்பவும் அப்பப்போ சண்டை வரும். சண்டையில சில நேரத்தில் சரியாயிருவானு. ஆனா அன்னைக்கு வந்த சண்டையில அண்ணனை தம்பி ரொம்பவும் திட்டிடுறான். அவனை என்னைக்குமே சேர மாட்டாங்களோ என்ற ஒரு எண்ணத்தில அப்பா என்ன சொல்றாரு, சின்ன மகனை பார்த்து, மகனே, இந்த எபேசியர் 4வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருப்பா. அதுவும் என்ன சொல்லியிருக்குது, பொழுது சாய்வதற்குள் உன் கோபம் தடியட்டும், சகோதரனோடு ஒன்றிணைய முயற்சி செய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதாகவே நீ என்ன செய்ய, இன்னைக்கு சாயங்காலம் பொழுது இறக்கிறதுக்குள்ள அண்ணனுக்கு மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்ப அந்த மகன் சொல்றான், இதை விட பொழுது சாயாமலே இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா சொல்லு, அதை நான் செய்தேன் அப்படிங்கிறான். பொழுது அடையிறதுக்குள்ள நீ என்ன செய்யணும், உன்னுடைய சகோதரனோடு ஒன்றாக வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு மகன் சொல்றான், பொழுது சாயாமலே இருப்பதற்கு என்ன வழி என்று சொல், அதை நான் செய்கின்றேன். ஆனால் அண்ணனோட ஒன்னா சேரணும் மட்டும் என்று சொல்லாது என்று தந்தையிடம் கடுமையாக சொல்லுகின்றார். அதை கேட்ட தந்தைக்கு உண்மையிலேயே ஆச்சரியமும் அதிர்வும் ஏற்படுகிறது. இதுதான் இன்றைக்குள்ள மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு நிலை என்று சொல்ல போனால், கோபம் கொள்ளாதே என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுசாமி கோபம் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். அப்படியே நீ கோபப்பட்டால் கூட பொழுது சாய்வதற்குள் நீ ஒன்றித்து விடு, உன்னுடைய அந்த யார் மீது கோபம் கொண்டாயோ அவனை மன்னிப்பு கேட்டுவிடு என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். இந்த கோபம் உன்னை பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடாது. பிரியமான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே கிறிஸ்தவம் இருக்கின்றது. அந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியிலும் ஏதேதோ காரணங்களால் பிரிவினைகள் பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. திருச்சபைகளிலே பிளவுகள் பிரிவினைகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த பிரிவினைகள் பிரிந்த நிலையிலேயே நீடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுசாமி சொல்றாரு, யார் மீதாவது கோபம் கொண்டிருக்கின்றாய், யார் மீதாவது மனத்தாங்கள் இருக்கின்றது என்பதை நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உணர்ந்தால், நினைவில் வந்தால், அங்கேயே காணிக்கையை வைத்துவிட்டு நீ என்ன செய்ய
திரும்பி சென்று உன் சகோதரோடு ஒன்றான பிறகு வந்து காணிக்கையை செலுத்த அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற காணிக்கை வீண். எப்பொழுது வீண் என்று சொல்லப்படுகின்றது என்றால், நம் உள்ளங்களிலே எத்தனையோ பிரிவினை எண்ணங்கள் எழுந்து கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ பிரிவினை எண்ணங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ பிரிவினை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது காணிக்கை செலுத்துவது ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்த காணிக்கையை செலுத்த தேவையில்லை, அங்கேயே வைத்துவிட்டு முதலிலே நீ செய்ய வேண்டியது உன்னுடைய சகோதரனோடு இணைந்து கொள்ள வேண்டும், ஒன்றிணைக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆம்பியமான சகோதர சகோதரியே, இந்த ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த NCCI, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே 106 வருடங்கள் கடந்துவிட்டன. 106 வருடங்கள் கடந்துவிட்டன. அந்த 106 வருடங்களாக அவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த முயற்சியின் முடிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஒன்றிப்பு சமூகம் ஒன்று அமைப்பு ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது சாத்தியமா என்று அவர்கள் யாருக்காக அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, மொழியா, ஜாதியா, பால் இனத்தா, நமது மத்தியிலே இருக்கின்ற பிரிவினைகள். ஒரு ஐயா ஒருத்தர் முதல்ல நான் இங்கே வந்த சமயத்தில், ஐயா நீங்கள் நம்ம ஊரை சேர்ந்தவர் மாதிரி தெரியுது, நம்ம பக்கத்தை சேர்ந்தவர் மாதிரி தெரியுது தானே அப்படின்னு. ஏங்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், இல்லை நம்ம மக்கள் தானே, நம்ம எல்லாம் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி வந்தார். நான் கடவுளை சேர்ந்தவன் ஐயா, கடவுளை சேர்ந்தவன், கடவுளுக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஏதோ மனசு வேற மாதிரிப்பட்ட மாதிரி போனார். இது நடக்குது. நம்ம எல்லா திருச்சபைகளிலும் இருக்கின்ற பிரிவினைகளுக்கு காரணம் ஜாதி, உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை, மொழி, இருந்து வருகின்ற இடம், இவைகளெல்லாம் மக்களை பிரித்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு கூட சொல்ல போனா நம்ம திருச்சபைகளிலே குருசேகர தேர்தல் நடக்க இருக்கின்றது. இதிலே எல்லா இடங்களிலும் எல்லா குருசேகரங்களிலும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. தேர்வுகள் நடத்தப்படுவதற்கு காரணம் போட்டிகள் இருப்பதால் தேர்வு நடக்கின்றது. அந்த போட்டிகள் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும்? போட்டிகள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும்? வழி இருக்கின்றது. இருக்கின்ற வழி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போட்டி போடுவோம், நான் யாருங்கிறத காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுகள் வருகின்ற, அந்த நான் யார் என்று காட்டுவேன் என்று வருகின்றது தான் பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்ற ஆணிவேர். அந்த ஆணிவேரை ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த கோபம் என்ற ஆணிவேரை நாம் வேறு அறுத்தோம் என்றால் நிச்சயமாக கொலை என்று ஒன்று நடக்கவே நடக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கின்ற அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொல்லுகின்ற ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய பெயரிலே அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பெயரிலே விசுவாசம் கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற நம் எல்லோர் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அதே சிந்தையே செயல்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்ற அதே சிந்தையே செயல்பட்டது என்றால் நிச்சயமாக அந்த ஒன்றிணைப்பு விரைவில் வரும். அந்த ஒன்றிணைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டி நிற்கின்ற அந்த ஒன்றிணைப்பு நிறைவேறும் வரும் என்று தந்தையானவர் இந்த எசேக்கியேலுக்கு கொடுத்த, எசேக்கியேல் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்திலே வெளிப்படுத்துகின்றார். என்றாவது ஒரு நாள் வருகின்றது,
அவரால் குறிக்கப்பட்டிருக்கின்ற நாள். அந்த நாளிலே உலகிலே பிரிந்து கிடக்கின்ற திருச்சபைகள் எல்லாமே ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நிறைவேற்ற பெற்று நாம் எல்லோரும் ஒரே ஆதி திருச்சபையை சேர்ந்தவர்கள் என்ற பெயரிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பு சகோதரி சகோதரி, நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என தந்தையானவர் தரிசனம் காட்டினார். அந்த கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றியும் காட்டினார். அந்த தரிசனம் நமது மத்தியிலும் நிறைவேறும் என்ற முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க இந்த வாரத்தை ஒன்றிப்புக்கான உலக மன்றாட்டு வாரம் என்று சொல்லப்பட்டு ஜெபிக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். நம்முடைய ஜெபம் எந்த அளவிற்கு வல்லமையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால், பிரிந்து கிடக்கின்ற மனுக்குலம், பிரிந்து கிடக்கின்ற திருச்சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். திருச்சபையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, உலகில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கு மத்தியிலும் ஒன்றிணைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த அனைத்து படைப்புகளும் ஒன்றாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். 150வது சங்கீதம் கடைசி வசனம் படிக்க பார்க்கலாம். சுவாசம் உள்ள யாவையும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் உள்ள யாவும் ஒன்றாக இணைக்கப்படுது. எல்லோரும் இணைந்து ஆண்டவர் போற்றப்படுக என்று சொல்லப்படுகின்ற நாள் வர வேண்டும். இந்த சங்கீதங்களிலே ஒன்றாம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கி இறுதியாக சுவாசம் உள்ள யாவையும் இணைந்து கடவுளை போற்றும் நாள் வர வேண்டும். ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே, அந்த நாளுக்காக நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட, அவருடைய பணித்தளத்திலே வேலையோ அதிகம், வேலை அறுவடையும் மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அந்த குறைவு என்ற வார்த்தையை இல்லாமல் பண்ண நாம் எல்லோரும் ஆண்டவரிடம், ஆண்டவரை நான் வரேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மூலமாக உங்களுடைய சித்தம் நிறைவேற என்னை பயன்படுத்துங்கள் என்று இந்த அருமையான நேரத்திலே ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே பிரிந்து கிடப்பது எதுவாக இருந்தாலும், பிரிந்து கிடக்கின்ற நிலை என்னவாக இருந்தாலும், நீர் விரும்புகின்ற அந்த ஒன்றிணைப்பு, அந்த மன்னிப்பு எங்கள் மத்தியிலே மலரும் பொழுது, அந்த மன்னிப்பின் ஆடி வேறாகிய அன்பு எங்கள் உள்ளத்திலே உதிக்கும் பொழுது, நிச்சயமாக நீர் விரும்புகின்ற அந்த காரியம் நிறைவேறும் என்பதை நாங்களும் நம்புகிறோம். ஆண்டவரே, ஆமே. நல்ல தகப்பனே, நீர் வெளிப்படுத்திய காரியத்தை நிறைவேற்றி காட்டினீர். அதே போன்று இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமானது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்ற அந்த ஜெபமானது நிறைவேற அடியார்களையும் நீர் பயன்படுத்தி உம்முடைய சித்தம் நிறைவேற சென்று வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.